அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் கிளாஸ் கிளீனர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் கிளாஸ் கிளீனரை டேபுக்கும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்புக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம 15 ரூபா செலவில் தயார் பண்ணிட முடியும். ஆனால் வெளியில் இது 100 ml 70 ரூபா 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. டிஷ்வாஷு, டிட்டர்ஜென்ட் லிக்விடு, சோப் ஆயிலு இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறது, இதில் என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும், அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா ரா மெட்டீரியல் பற்றியும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன ரா மெட்டீரியல் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சில்வர் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்வர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் சிட்ரிக் ஆசிட் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் சிட்ரிக் ஆசிட் சேர்த்துருக்கேன். சிட்ரிக் ஆசிட் க்ளீனிங், நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜெண்ட்டு. அடுத்ததாக இந்த சிட்ரிக் ஆசிட்டில் நான் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மினரல் வாட்டரோ அல்லது டிஸ்டில்டு வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கெமிக்கல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாதான், நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அதனுடைய அதனுடைய பயன் கிடைக்கும். நம்ம சரியாக மிக்ஸ் பண்ணாமல் அரைகுறையாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டா அது அந்த அளவுக்கு பயன் அளிக்காது. இப்போது நம்ம ஐபிஏ சேர்த்துக்கலாம். இதோட இந்த ஐபிஏ நம்ம சேர்த்துன பின்னாடி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் கிளாஸ் கிளீனரில் ஃபோமிங்லாம் இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம இதில் ஃபோமிங் ஏஜென்ட்லாம் எதுவும் சேர்த்தலை. அடுத்ததாக கொஞ்சமாக கலர் ப்ளூ கலர் சேர்த்துக்கலாம். இது வாட்டர் பேஸ் கலர் தான். இப்போது அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் ஒரு சில அந்த மொபைல் கிளாஸ் கிளீனரில் கலரும் இருக்காது, வாசனையும் இருக்காது. இருந்தாலும் நம்ம கலரும் சேர்த்துருக்கோம். இதுக்கு நம்ம இப்போ பெர்ஃப்யூமும் சேர்த்துக்கலாம். வாட்டர் பேஸ் பெர்ஃப்யூம் தான் இதுக்கு சேர்த்தோன்னா. வாட்டர் பேஸ் பெர்ஃப்யூமும் இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் கிளாஸ் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க